ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவியல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவே செய்து முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கிறேன். அது சூட ஆரம்பித்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெடிக்க ஆரம்பித்த உடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் போட்டுடலாம். இதுக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ மூடி போட்டுட்டு விசில் போட்டு எடுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இதை மாற்றி வச்சுட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது காய்கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் சேர்த்துட்றேன். தேங்காய் துருவினதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் விட போகிறேன். தயிர் விட்டு செய்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தயிர் விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வர ஆரம்பிக்கும்போது நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மேலே விட்டு பரவலாக ஊற்றி விடணும். அப்போ அந்த சூடோடு விடும்போது சாப்பிடும்போது அதோட வாசனை நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்டியான அவியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.